தேவன் தம்முடைய திட்டத்தின்படி அவர் நாம் பார்க்கிற இந்த உலகத்தை சிருஷ்டிக்கவும் அதுல மனிதர்களை சிருஷ்டிக்கவும் கொண்டிருந்த திட்டத்தை வேதம் சொல்லுகிறது. இந்த திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றிணைந்து திட்டமிடுகிறதை குறித்து சொல்லுகிறது. பிதாவானவர் அந்த திட்டத்தை திட்டமிட்டவராக, அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பல வேத வசனங்கள் நாம் அப்ப பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்துக்காக இந்த உலகத்தில் தன்னை பலியாய் ஒப்புக் கொடுக்கும்படியாக வந்த அந்த ஒரு நோக்கத்தை அவர் செய்து முடித்தவென்பாக இன்றைக்கு அதை பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகமானது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சம்பவத்தை ஆளுகை செய்கிறார். ஒவ்வொரு நிகழ்வை அவர்தான் ஆளுகை செய்கிறார். பிதாவின் சார்பாக, குமாரனின் சார்பாக. குமாரன் இந்த உலகத்திலே ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி பரலோகத்துக்கு போயிட்டார். இயேசு என்ன சொன்னார்? நான் போகுவது நல்லது, பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வரப்போகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம் மத்தியில் இருக்கிறார். காமன் கிரேஸ் சொல்லி பொதுவான கிருபை என்று சொல்லப்படுகிற காரியத்தில் பரிசுத்த ஆவியானவர் அறியாதபடிக்கு இந்த உலகத்தில் எதுவுமே நேரிடுவதில்லை. ஒரு அடைக்கலான் குருவியும் அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை. ஒரு சிறிய இலையும் கூட அவருடைய சித்தம் இல்லாமல் அங்கு விழுவதில்லை. ஒவ்வொரு மனிதன் தேவனை அறிந்தவர்களாகட்டும், தேவனை அறியாதவர்களாகட்டும், ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்கள், நினைவுகளை எல்லாற்றையும் அவர்தான் ஆளுகை செய்கிறார். பாவத்தை கட்டுப்படுத்தி வழிநடத்துகிறார். பாவத்தினுடைய ஆளுகையை அவர் சரிபடுத்தி கொண்டு போகிறார். இந்த உலகத்தில் அதே விதமாக தம்முடைய மக்களை பிரித்தெடுக்கும்படியாக அழகாக அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார், உயிர்ப்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவளுக்குள்ளாக வெளிச்சத்தை கொடுக்கிறார். அப்பொழுது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. தேவனுடைய மகத்துவமான காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிந்து கொள்ளுதல் அதன் மூலமாக பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனா அதே காரியம் ஒரு இயற்கை மனிதனுக்கு ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்வது என்பது, அறிந்து கொள்வது முற்றிலும் கூடாத காரியம். ஒரு குருடத்தில் பூவோ மற்ற ஏதோ காண்பித்து அதனுடைய நிறத்தையும் அழகையும் சொல்லுமானால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா கண்கள் முற்றிலும் பார்வையற்ற நிலையில் இருக்கிறது. அதனாலே வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய காரியங்கள் பிரகாசமா இராதபடிக்கு, தேவனுடைய காரியங்கள் ஒரு உண்மையான வாஞ்சியோடு அந்த காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை வாஞ்சிக்கக்கூடிய, அதனுடைய சுவையை பெற்றுக்கொண்டு அனுபவிக்கும்படியாக அதில் முற்றுமாக திளைத்து போகிற காரியத்தை கர்த்தர் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதன் மூலமாக ஒரு மனிதனில் செய்கிறார். ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்காத பொழுது அவர்கள் அதை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாத பொழுது தேவனோடு உறவை வாஞ்சித்தார்கள். ஆண்டவரோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். சாத்தான் என்ன பண்ணான்? அவர்களை தூண்டி கனியை புசிக்கும்படியாக செய்தான். கண்கள், ஆவிக்குரிய கண்கள் முற்றிலும் பார்வை இழந்தது, குருடாய் போயிற்று. இனி அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களில் நாட்டம் இல்லை, விருப்பம் இல்லை. இனி ஏதேன் தோட்டத்தில் இருக்க முடியாத காரியத்தை குறித்த விருப்பம் என்பது முற்றிலும் அற்றுப்போன நிலையில் அவர்களா என்ன பண்றாங்க? ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்பாக இருந்த அந்த ஆவிக்குரிய
தாகம், வாஞ்சை, தேவனோடு கொண்ட உறவை இழந்துட்டாங்க பாருங்களேன். அவர்களாக ஓடி ஒளிகிறார்கள். அவர்களால் அங்க இருக்க முடியல. அல்லே வேதம் தான் சொல்லுது, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களை அறிய மாட்டான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். There's a vast difference இதுல இருக்குங்க. There's a great difference. ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் ஆவிக்குரிய காரியங்களை விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட மனிதனில் தான் அந்த வாஞ்சை இருக்கும், ஆவிக்குரிய வாஞ்சை. ஓய்வு நாள்னா அவன் அன்னைக்கு ஆண்டவருடைய பிரசனத்தை வாஞ்சித்து வருவார்கள். தேவனுடைய காரியங்கள் அவர்களுக்கு நாட்டம் இருக்கும். அவருடைய வாழ்க்கையில வேதம் இனிமையானதாக இருக்கும். ஏன்னா வேதத்தின் மூலமாக தேவன் அவனோடு கூட பேசுகிறார். ரெண்டு காரியங்கள், வேதத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், ஜெபத்தின் மூலம் நாம் தேவனோடு கூட பேசுகிறோம். இரண்டுமே முக்கியமானதுங்க. இந்த வேதத்து சரித்திரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு 6000 ஆண்டுகளுடைய நிகழ்ச்சிகளை வாசிக்கிறோம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று ஆண்டவர் விதமாக பிரித்தனுடைய காரியம் என்னவென்றால், இந்த பழைய ஏற்பாட்டில் முழுக்க முழுக்க விழுந்து போன மனிதனுடைய மீட்புக்காக வரப்போகிற மேசியாவை குறித்து சொல்லப்படுகிற சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கான சரித்திரத்தை இந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். இந்த ஆதியாகமத்திலிருந்து நாம் மல்கியா வரைக்கும் வரப்போகிற இயேசுவை குறித்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அவர் செய்யும்படியான பணியை குறித்து வாசிக்கிறோம். மல்கியா பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம், புதிய ஏற்பாட்டில் மத்தேயு முதல் புத்தகம். இந்த இரண்டுக்கும் இடையில் 400 ஆண்டுகள், இரண்டு காலம் என்று சொல்லப்படுது. வேதம் இல்லை, சத்தியம் இல்லை. அதுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கிறதை அறிந்திருக்கிறோம். சரித்திரம் பிளக்கப்படுகிறது. புதிய ஏற்பாடு முழுவதுமாக முதல் 4 சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பணிகள் என்ற தலைப்பில் இந்த 4 புத்தகங்கள் இருக்கின்றன. இந்த 4 புத்தகங்களிலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறார்கள். அதுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை முடித்து போயிட்டார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதுமாக கொஞ்சம் எக்கோ வருது டானியா, எக்கோ கொஞ்சம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதுமாக நீங்க வாசிப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் சபையை அழகாக கட்டுகிறதை பார்க்கிறோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் அப்போஸ்தலர்களும் மற்றவர்களும் எழுதின நிருபங்களை வாசிக்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையின் கீழாக இருப்பதே சபை. ஆகவே அவருடைய சத்தத்தை கேட்போம். அவருடைய வார்த்தையை கொண்டு நாம் நம்முடைய காரியங்களை அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்கிறார். ஆகவே இந்த 6000 வருட சரித்திரத்தை நாம் எவ்விதமாக தேவன் இந்த வேத புத்தகத்தை அழகாக அமைத்து கொடுத்திருக்கின்ற குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 10 minutes நம்ம பார்ப்போம். தேவன் நிச்சயமாக இந்த காரியங்களை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். செய்திக்குன்பாக நாம் 221வது பாடல், 221வது பாடல். பாதை காட்டுமாயேகோவா பரதேசியான பலவீனன் அறிவீனன் ஏவோலோகம் காடுதான் வானகாரம் வானகாரம்
தாழ்ந்து என்னை போஷியும், தாழ்ந்து என்னை போஷியும். ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றை ஆதி திருச்சபையில உபத்திரவத்தின் காலத்துல விசுவாசிகள் எல்லாரும் தங்களுடைய சாட்சி நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். பல தேசங்களில அவர்கள் சுற்றி திரிந்து ஆண்டவருடைய சத்தியத்தை போதிப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதனால இது உலக நிலைக்கு முற்றிலும் எவ்வளவு வித்தியாசமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் இல்லைங்க. எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில ஒரு உலக மனித நிலையில் நிச்சயமாக அவன் சோர்ந்து போனவனா தான் வாழ முடியும் இல்லைங்களா. ஆனா இங்கு பார்க்கிறோம், இந்த மக்கள் சோர்ந்து போகவில்லை. இவ்விதமான தருணத்தை அவர்கள் சுவிசேஷத்தை பரப்பும்படியான ஸ்லாக்கியமாக அதை கருதி செயல்படுகிறார்கள். இன்னொரு ஆச்சரியமான காரியம், பேதுரு இந்த மக்களுக்கு எழுதுகிற நிருபத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவ போதனைகள் எப்படி இருந்திருக்குன்னு சொன்னா, ஐயோ எல்லாம் போயிருச்சா, ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார், எல்லாவற்றையும் இரட்டத்தனையா திருப்பி கொடுப்பார் என்ற இன்றைய கால போதகர்களும் போதனைகளும் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பேதுரு அப்படி எழுதலையே. பேதுரு ஐயோ இழந்து போயிட்டீங்களா நான் பரிதாபப்படுறாரா? இல்ல, அவர் இந்த மக்களுக்கு எழுதுகிற இந்த நிருபமானது மேலான காரியங்களை குறித்து பேசுகிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு தலைப்பு என்னவென்றால், 5வது வசனத்துல தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். கடந்த காலங்களில அந்த மகிமையான சுதந்திரத்தை குறித்து பார்த்தோம். இன்னும் பல ஜீவனுள்ள நம்பிக்கையை குறித்து பார்த்தோம். இது எல்லாமே உலக நிலையில் காணப்படுகிற ஒரு மனிதனுக்கு பைத்தியமாய் தோன்றக்கூடிய ஒரு காரியம்தான். இன்றைக்கு நாம் பார்க்க முடியாத காரியம் என்னவென்றால், 5வது வசனத்துல கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். என்ன இது? இப்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், அதை பெற்றுட்டு இவர் எங்கேயோ கடைசி காலத்துல வெளிப்பட போகிற ரட்சிப்பை குறித்து இங்கே பேசுகிறாரா? இன்றைக்கு அதனுடைய காரியத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன் இதை குறித்து விதமாய் பேசுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது
ஒரு நம்பிக்கையின் பயணம் இஸ் a travel with hope. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நம்பிக்கையின் பயணம், ஒரு குருட்டு நம்பிக்கை அல்ல. You must know that. Is not a blind walk of faith. ஆனால் உறுதியான மற்றும் மகிமையான வாக்குறுதியில் நிலை பெற்ற ஒரு நம்பிக்கை இது. What kind of faith it is? ஒரு உறுதியான மகிமையான நம்பிக்கையோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. துன்பப்படும் விசுவாசிகளுக்கு, உலகமெங்கும் சிதறப்பட்டிருக்கும் விசுவாசிகளுக்கு பேதுரு அவ்வளவு அழகாக எழுதுகிறார். What a beautiful thing it is, இல்ல? உண்மையிலே அந்த மக்கள் இந்த நிருபத்தினால ரொம்ப உற்சாகம் அடைந்திருப்பார்கள். இன்னும் they would have boosted up in their walk with God. தேவனோடு வாழுகிறதில் அவர்கள் இன்னும் உற்சாகம் அடைந்திருப்பார்கள், இன்னும் பலப்பட்டிருப்பார்கள், இன்னும் உறுதிப்பட்டிருப்பார்கள். ஒருவேளை இன்றைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதை குறித்து பேசும் பொழுது நிச்சயமாக தேவன் அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திருப்பாரானால், if God would have opened the eyes, spiritual eyes of you and me, உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்குமானால் நான் பேசுகிற இந்த சத்தியமானது உனக்கு நிச்சயமாக ரொம்ப அருமையான இருக்கும். இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில எப்ப பிரசங்கத்தை முடிக்க போறாரு? அநேகருடைய வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை என்பது வேற வழி இல்லை. ஆலயத்துக்கு நான் போகணும், ஞாயிற்றுக்கிழமை பார்த்துதான் நிறைய வேலை என்ன வரும். சாத்தான் அன்றைக்கு ஆதாம் ஏவாளை ஏமாற்றின வண்ணமாக ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் அவன் ஏமாற்றி தான் வருகிறான். He has got authority and he has got a rule over them. அவன் வேலை அதிகாரமும் ஆளுகை செய்கிறான், நிகழ்வுகளை அவன் செயல்படுத்துகிறான், நடப்பிக்கிறான். ஆகவே இந்த மக்களிடத்தில் பேசுகிறார், கடைசி நேரத்தில் வெளிப்பட போகிற ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். அவர்களின் சோதனைகளுக்கு அப்பால் இன்னும் வெளிப்படுத்தப்பட இருக்கும் ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். அவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனா அது முழுமையானதல்ல. இட் வாஸ் நாட் கம்ப்ளீட். வர இருக்கிற மகிமையான ரட்சிப்பு அதைவிட உயர்வானது என்பதை குறித்து பேசுகிறார். மகிமையானதும் முழுமையானதும் ஒவ்வொரு கண்ணீரையும் சோதனையையும் பயனுள்ளதாக்கும்படியான ரட்சிப்பு இது. Every drop of tear, every temptation will be changed marvelously into a glorious thing. அதை குறித்து பேசுகிறார். அதனாலே இன்றைக்கு நான் இந்த குறித்து நான் பேசும் பொழுது முக்கியமாக 4 காரியங்கள் அடிப்படையில் நாங்கள் மத்தியில் பேச I would like to talk to you on 4 topics. இந்த 4 காரியங்களின் அடிப்படையில் இன்றைக்கு நான் இதை குறித்து பேசுகிறேன். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் உபத்திரவத்தினத்தை கடந்து போகிறார்கள். ஆனா பேதுரு சொல்றாரு, வரப்போகிற ரட்சிப்பின் முழுமை என்பது என்ன? What a glorious it is, எவ்வளவு மகிமைகரமானது. அருமையான சோனேஸ்வரி வாழ்க்கையை குறித்து யோசித்து பார்க்கணும். ஒருவேளை பல ஆண்டுகளாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒரு நபராக இருக்கலாம், ஆனால் இன்னுமாக உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருப்பது நிமித்தமாக உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகத்துவமான காரியங்களை அறிந்து வாழக்கூடியாதபடிக்கு நீர் இன்னும் தடுமாறுகிறாய். ஆண்டவர் ஏன் மனுஷனை உண்டாக்குன்னு தெரியுங்களா? Do you know? For what purpose God has created man? To enjoy God, தேவனை அனுபவிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும். ஒரு கிறிஸ்தவன் என்பதை நம்ம பார்த்தோம், இது ஒரு மூட நம்பிக்கையின் வாழ்க்கை அல்ல, இது ஒரு உன்னதமான நம்பிக்கையின் பிரயாணம். You will enjoy God, தேவனை நீங்க அனுபவிப்பீங்க. You will have satisfaction and fullness of joy in God. தேவனில் உண்மையான சந்தோஷம், சமாதானம், நிறைவு உனக்குள்ள நிச்சயமாக இருக்கும். 100% sure. It's not a talking, it's a walking. சும்மா நடக்கிறது, சும்மா வெறுமை பேச்சல நடக்கிறது.
இதன் அடிப்படையில் 4 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். முதலாவது காரியமாக, இந்த வெளிப்படுத்தப்பட உள்ள ரட்சிப்பு என்றால் என்ன? வாட் இஸ் இட் மீன்? இதனுடைய அர்த்தம் என்ன? விசுவாசிகள் என்பவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வசனம் எதிர்கால ரட்சிப்பின் ஒரு அம்சத்தை குறித்து, அதனுடைய அழகை குறித்து, அதனுடைய மேன்மை குறித்து, அதனுடைய உயர்வை குறித்து பேசுகிறது. இது தேவனுடைய ஜனங்களுக்கு காத்திருக்கும் இறுதியும் முழுமையான விடுதலை குறித்து பேசுகிறது. The final and the fullness of victory. இதுல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 3 காரியங்கள் இந்த ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். அதை குறித்து 3 காரியங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட ஆயிற்று என்று சொல்லும் பொழுது பாவத்தின் தண்டனையிலிருந்து நான் ரட்சிப்பை பெற்றுட்டேன். I am free from the punishment of sin. I am free from the ruling of sin also. பாவத்தின் ஆளுகையிலிருந்து தேவனை விடுதலையாக்கி இருக்கிறார். It's all over already when I am saved. நான் ரட்சிக்கப்படும் பொழுது ஏற்கனவே நடைபெற்ற ஒன்றாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவை நம்பும் பொழுது நீதிமான்களாக்கப்படுகிறோம். அழுக்கான கந்தை எடுத்துட்டு அவருடைய நீதியின் சால்வை எனக்கு தரிப்பிக்கிறார். இந்த தண்டனை நீங்கின நிலையில், குற்றமுள்ள மனசாட்சி என்பது நீங்கின நிலையில், நான் ஆண்டுடைய பார்வையில் அவருடைய பிள்ளையாக நீதிமானாக கருதப்படுவதே முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் என்னவென்றால், பாவத்தின் வல்லமையிலிருந்து, ஆளுகையிலிருந்து முழுமையாக நான் இன்னும் மீட்கப்படவில்லை. விசுவாசி என்று சொன்னாலும் அநேக வேளைகளில் தோற்று போன பல காரியங்கள், வாழ்க்கையில அநேக வேளைகளில் தடுமாறுகிறோம், சோர்கிறோம். உண்மைதான், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு விதம் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார்ல. பரிசுத்தப்படுதல் என்பது நீ உன்னுடைய குணங்களில மாற்றம், சேஞ்ச் ஆஃப் நேச்சர். கிறிஸ்துவுக்கொத்த சுபாவம், கிறிஸ்துவுக்கொத்த தன்மை. ஒரு உண்மையான ஆழமான காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உன்னுடைய சமாதான குறைவுக்கு காரணம் நீதான். You are the culprit of your own peacelessness. Is not no one else. யாருமே இல்லை. நிறைய சமயம் என்ன நினைக்கிற, என்னுடைய மனைவி, கணவன், யாராவது அவதான் காரணம் நினைக்கிற. இல்ல, உடைய சமாதானமின்மைக்கு முதல் காரணம் நீதாங்க. இட்ஸ் யூ. அதை விளங்கிக் கொள்ளுகிறதா ரட்சிப்பினுடைய முதல் படி. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவதான் என்ன பண்றான், தேவனோடு அவன் ஒப்புரவாகும்படியாக ஓடுகிறான். He wants to set right himself with God. மற்றதெல்லாம் அவன் சுற்றனை சாட்டி கொண்டு இங்கே நிக்கிறது இல்ல. ஓ, அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த சூழ்நிலை. நோ, நாட் அட் ஆல். இல்ல, I must reconcile with God. தேவனோடு நான் ஒப்புரவாக வேண்டும். நான் ஆண்டவரை அறிந்தேன் என்று சொல்லியும் இன்னும் அநேக காரியங்களில் அவருக்கும் எனக்கும் உறவில்லை. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு கல்விமான் தான். வேதத்தையே கரைச்சு குடிச்ச மனுஷன். தமஸ்குவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். தேவன் அழைக்கிறார், சவுலே, 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 சவுலே என்று அழைக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில தன்னை நோக்கி கூப்பிடுகிற அந்த சத்தம் யார்? அப்ப ஒண்ணு சொன்னாரு, நீ முள்ளில் உதைக்கிறதுக்கு உனக்கு கடினம் அப்பா. You are kicking against thorns and it is hard for you. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் அப்பா. ஏன் காயப்படுத்திக்கிட்டே இருக்கிற?
உன்னை நீயே காயப்படுத்திக்கிற தெரியுமா? Do you know that? உன்னை வேற யாருமே காயப்படுத்தல, நீதான் உன்னை காயப்படுத்திட்டு இருக்கிற. இயேசு கிறிஸ்து போகும் பொழுது ஒரு கல்லறை அண்டை ஒரு மனுஷன் வருகிறான். அந்த மனுஷனை பார்த்தா உடம்பு முழுக்க காயம். ஏன்னா கல்லினால தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டார். தேவனுக்கென்று ஒப்புக்கொள்ளாத ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டிருக்கிறான். This is the real fact. தேவனுக்கென்று தன்னை வாழ்க்கையில முழுமையாக ஒப்புக்கொள்ளாத எந்த ஒரு மனிதனும் he hurts himself, அவன் தன்னைத்தானே அழித்துக் கொண்டிருக்கிறான். It takes time, இல்ல? It takes time. யாக்கோபு மாமனார் வீட்டில் போயிட்டு திரும்பி வரும்போது சொத்தை சம்பாதிச்சான். நிறைய சொத்தோட தான் வர்றான். 2 பரிவாரங்கள் அவனே சொல்றான், ஒரு கோலும் தடியுமா நான் போனேன், இப்ப 2 பரிவாரங்களோடு நான் வருகிறேன். சரி, 2 பரிவாரத்தோடு வருகிறானே, சந்தோஷமா இருக்கானா? இல்ல. There was fear in me. எனக்குள்ள ஒரு பயம். I don't have courage to face Esau. ஈசாவை சந்திக்க எனக்கு தைரியம் இல்லை. பயப்படுகிறான். Is there any way I could pacify Esau? ஏசாவை சமாதானப்படுத்த முடியாத ஏதாவது ஒரு வழி இருக்கா? He tries to divide the herds and everything. மந்தையெல்லாம் அப்படி பிரிச்சு பிரிச்சு பார்க்கறான். முன்னால அனுப்ப ஒரு வேலை பார்த்தா அவன் சந்தோஷப்படுவான், என்ன விட்டுருவான். அப்படியெல்லாம் செஞ்சான முடியல. He was restless. அப்போ அவன் அறிஞ்சு கொண்டான், எனக்கு இளைப்பாறுதலும் சந்தோஷமும் சமாதானம் கிடைக்கணும்னா தேவனோடு நான் ஒப்புரவாகிற தவிர வேற வழியே இல்லை. அருமையான சோனேச, உன்னை பார்த்து சொல்றேன், ஒருவேளை நீ தேவனுடைய காரியங்களில தெரிந்திருக்க என்று சொல்லலாம். ஆனா நீ இன்னும் தேவனோடு ஒப்புரவாக இல்லை என்பதை தெரிந்து கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் என்பது நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. தெரிஞ்சுக்கோ. No peace to the wicked, the Bible says. வேதனை சொல்லுது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. No, no, absolutely not. அப்பதான் அவன் சொல்றான், எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். அவனுடைய வாழ்க்கையில was not willing to yield, ஒப்பு கொடுக்க மனதில்லை. போராடுறான். ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தை தாரும், பயத்தை நீக்கி போடும், பயத்தை நீக்கி போடும், பயத்தை நீக்கி போடும். ஆனா நீங்கிற பாடில்லை, அதிகம் வருது, சமாதானம் இல்லையே. விடிய கால அப்போ இவன் ஒத்துக்க மாட்டான். உன் பேர் என்னப்பா? வாட் இஸ் யுவர் நேம்? ஜேக்கப். ஜேக்கப். யாக்கோபு என்றால் என்ன? ஏமாற்றுகிறவன். Lord, I am truly a Jacob. ஆண்டவரே, நான் உண்மையாலுமே ஒரு ஏமாற்றுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில உண்மை நான் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I try to hide from thee and live. நீ எங்க போவ? எங்க போக போற? நீ தேவனை விட்டு நீ எங்க போக போறன்னு சொல்றேன். வேதம் சொல்லுகிறது, வானத்திலும் இருக்கிறார், பாதாளத்திலும் இருக்கிறார். விடியற்காலம் ஆயிற்று. அப்போ I will give you a new name. ஒரு புதிய பெயரை தருகிறேன், ஒரு புதிய சுபாவத்தை தருகிறேன், புதிய தன்மை தருகிறேன். Wherever God acts, there is a revolutionary change of character and nature. தேவன் எந்த இடத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறாரோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில மெய்யாய் அவருடைய சுபாவமும் தன்மையும் மாற்றப்பட்ட ஒரு மெய்யான வாழ்க்கைக்குள்ளாய் பிரவேசிக்கிற ஒரு காரியம் நடைபெறாமல் இல்லவே இல்லை. No, not at all. மந்தையோடு தான் வந்தான். தேவனோடு ஒப்புரவான பின் அவருடைய வாழ்க்கையை பாருங்க. நான் அந்த வேதத்தை உங்களுக்கு சுருக்கமா விளக்கும் பொழுது எல்லாம் நான் சொல்ல விரும்புறேன்னா, வேத அறிவு நமக்கு தேவைங்க. மோசே
அவன் ஒரு இளவரசன். He was a prince. அவனுடைய மக்கள் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவன் யோசித்தான், ஓ, ஐ எம் a prince, நான் ஒரு இளவரசன். Why can't I make my influence to deliver these people? இந்த மக்களை விடுதலை ஆக்கும்படியாக ஏன் நான் இந்த காரியத்தில் செய்யக்கூடாது? கிளம்பி போய் அங்க முதல்ல ஒரு எகிப்தியனுக்கும் ஒரு யூதனுக்கு இடையில சண்டையை தீர்க்கிறான். அடுத்தது இந்த யூதர்கள் 2 பேர் சண்டை போடும் பொழுது அங்கே போகும் பொழுது அங்க சொல்றாங்க, நீ ஒரு எகிப்தியனை கொன்னு போட்டல, நிச்சயமா நீ பார்வோனால் தண்டிக்கப்படணும். பயந்து ஓடுறான், ஓடிட்டான். எல்லாம் லாஸ்ட் ஆல் த பிரின்ஸ்லி ஆல் ஹோப். ஓ, நான் ஒரு இளவரசனை செய்வேன். எல்லாம் எங்க ஓடுறான்? மீதியான் தேசத்துக்கு ஓடுறான். அங்க எத்ரோவனுடைய இடத்துல போய் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்க. எத்தனை வருஷம் மேய்ச்சான் தெரியல? 40 years. 40 வருஷம் மேய்க்க. யாக்கோபுக்காவது ஆடு மாடு எல்லாம் சம்பாதிச்சுட்டு வந்தான். இவன் ஒண்ணுமே வரல. அவன் 40 வருஷமா வேலைக்காரனாவே தான் இருக்கிறான். என்ன, ஆண்டவர் அவனை உடைக்க வேண்டியதா இருந்தது. யாக்கோபை உடைத்து இஸ்ரவேலா மாற்றினார. மோசேயுடைய வாழ்க்கையில 40 வருஷம் உடைக்கிறார். He breaks him. முள்சொடி பற்றி எரிகிறது. பக்கத்துல போய் பார்க்கிறான். மோசஸ், உடைய காலடிகளை நீ தள்ளி எடுத்துடு. It's a holy ground. இது பரிசுத்த ஸ்தலம். I tell you, dear people, you stand on the holy ground without cleanness. With all your uncleanness, you can't stand before God. உன்னுடைய அசுத்தத்தோடு தேவனுக்கு முன்பாக நீ நிற்க முடியாது என்பதை தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீதான். It's you. It's not anybody else. யாருமே இல்லை. நீ தேவனோடு ஒப்புரவாகலன்னா உனக்கும் நம்பிக்கை இல்லை, உன்னுடைய குடும்பத்துக்கும் நம்பிக்கை இல்லை. சாத்தான் பயங்கரமானவன். எங்கேயோ இருக்கான்னு நினைக்காத, உன்னோடு கூட இருந்துதான் செயல்படுகிறான். உன் குடும்பத்துக்கு வேலி இருக்கா? Do you have the fence of the Lord around your house, around your home? குடும்பத்தில் வேலி இருக்கா? பிசாசு போய் கேட்கிற ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, யோபு, ஆண்டவர் வேலி எடுத்து போடுறாரு. அதனாலே அவருடைய எல்லா குமாரர்களையும் அழிக்கப்படுகிறார்கள். All of a sudden the devil brought such a havoc. அழிவை கொண்டு வர ஆடு மாடு எல்லாம் ஒளிஞ்சிருச்சு. உண்மையை சொல்றேன், ஆண்டவர் கிருபையினால் உன்னை பார்த்துட்டு இருக்காரு. கிருபையினால இன்னைக்கு நீ இருக்கிற நிலையில் இருக்கிற. சாத்தா அவனை முழுமையாக தாக்குனானா நீயும் இருக்க மாட்டான், குடும்பமும் இருக்காது. நோ, நீ தேவனிடத்துல ஒப்புரவாகாமல் உனக்கு வேலி கிடைக்காது. தேவனோடு நீ ஒப்புரவாகாமல் தேவனுக்கு வேலியை அமைக்க வாய்ப்பில்லை. நீ ஒருவேளை எவ்வளவு ஜெபிக்கலானா தேவனோடு கூட இடைப்படும்படியாக இந்த காலையில் உன்னோடு கூட அவர் பேச விரும்புகிறார். God wants to speak to you this very morning. அவருடைய மனைவியை கூட தூண்டி விடுறான், மனுஷர்களை கூட பிசாசு தூண்ட முடியும். He has such a potentiality. அவ்வளவு உனக்கு உண்டு. சொல்றா, I hope that she was a very good lady. நல்ல பெண். ஆனா தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுடப்பா, போதும். தேவனை ஆராதித்தது போதும். ஒருவேளை உன்னுடைய இதயத்தில் எத்தனை வேளைகளில் தேவனை விட்டு விலகி ஓடும்படியாக நீ திட்டமிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற எனக்கு தெரியாது. Where are you running? Where are you running now? எங்க ஓடிட்டு இருக்கிற? Can you run away from God? தேவனை விட்டு நீ ஓட முடியுமா? ஆகவே இந்த இரண்டாவது காரியம் என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையிலே அனுதின ரட்சிப்பு,
டெய்லி சால்வேஷன். ஒவ்வொரு நாளுமே தேவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உன்னை வழிநடத்துகிற மகத்துவமான மீட்பினுடைய காரியம் உன்னுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதமாக செயல்பட்டு தன்னை நிரூபிக்கிற காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில கொண்டிருக்கும்படியாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை வழிநடத்த டெய்லி சால்வேஷன். The hand of God is daily on me. என் பேரிலே தேவனுடைய கரம் இருக்கிறது. மூன்றாவதாக the hope of the future. எதிர்காலத்தை நம்பிக்கையோடு பார்க்கக்கூடியவன் ஒரே ஒருவன் தான். தேவன் கரத்தில் தன்னை ஒப்புக் கொடுத்தவன் தான். Otherwise you don't expect your future to be bright. உன் வாழ்க்கையானது பிரகாசமாய் இருக்கும் என்று ஒரு காலமுனால் எதிர்பார்க்காத. Without God, தேவன் இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை நிச்சயமாக it can never be blessed. தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு காலம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, தெரிஞ்சுக்கோ. ஆகவே மூன்றாவது இதுல என்னன்னா, விசுவாசி நாளுக்கு நாள் மகிமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறான். இனி அவருடைய வாழ்க்கையில அனுதினம் change, you get to see God working in his life. வாழ்க்கையில தேவன் விதமா செயல்படுவதை குறித்து பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில பலவீனம் மத்தியில பலம், சோதனையின் மேல தேவனுடைய கிருபை, ஆண்டவருடைய உண்மையான அற்புதமான ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற கிருபை, அதோடு கூட பாவமே இல்லாத, பலவீனம் இல்லாத, துக்கம் இல்லாத, வியாதி இல்லாத, பசி இல்லாத ஒரு பரம ராஜ்யத்துல தேவனோடு என்றென்றும் வாழ்கிற மகிமையான காரியம். அதை பற்றி தான் பேசுகிறார். இந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. there is a great future of salvation. ஆனா அவன் கண்கள் திறக்கப்படலன்னா you're completely blank, you're completely absolutely blind. ஆண்டவருடைய காரியங்கள் எங்கே? Where is God? Where is God? ஐயோ நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறேன், ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க? தடவி தெரிந்தாலும் முன்னாலே கண்டுபிடிக்க முடியல. உடைய வாழ்க்கையின் பிரச்சனை வேளையில சோர்ந்து போற, தளர்ந்து போற, நம்பிக்கை இல்ல, மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற, மற்றவர்களை குறித்து நீ அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிற. உன் வாழ்க்கையில உன்னோடு இடைப்படக்கூடிய தேவன் ஒருவன் உன்னை சந்திக்கிறார் என்ற அந்த காரியத்தை பிசாசு மறைச்சு வச்சிடறான். You always try to accuse others, accuse the circumstances. மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற, சூழ்நிலை குற்றம் சாட்டுகிற ஒரு கிறிஸ்தவனுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. not his wife or husband, ஏது ரட்சிக்கப்படாத கணவன், மனைவி, பிள்ளை, எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. nothing. ஏன்னா he has got a God who could guide him and lead him. அவனை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவன் உண்டு என்பதை அவன் அறிந்திருக்கிறான். யோபு தன்னுடைய வாழ்க்கையில உடம்பெல்லாம் சிறங்கு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். உடைய மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விட நீ என்ன இருக்க. அவனுடைய நண்பர்கள் 3 பேர் வர்றாங்க. ஒருவேளை அவங்க ஆறுதல் படுத்துவாங்களா? இல்ல, இன்னும் வேதனைப்படுத்துகிறார்கள், இன்னும் மனசை நோகடிக்கிறாங்க. சில சமயத்துல சில பேசும் பொழுது இருக்கிற தைரியம் போய் மனசை நோகடிப்பார்கள். அதன் மத்தியில தான் யோபு ஒரு முழக்கம் இடுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கண்கள் அவரை காணும். My Redeemer liveth, my eyes will see him. அந்த மேலான ரட்சிப்பினுடைய வளர்ச்சியும் அவருடைய மகத்துவத்தை குறித்து தான் இந்த இடத்துல பேதுரு சொல்றாருங்க. முதலாவது காரியமாக நாம் பார்த்தது என்னன்னா, இந்த ரட்சிப்பினுடைய காரியம் என்பது இதுதான் வெளிப்படுத்த போகிற ரட்சிப்பு. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில நாள்தோறும் அவனுக்கு ரட்சிப்பு தான். ரட்சிப்பு என்பது டெலிவரன்ஸ். நாள்தோறும் வாழ்க்கையில சந்தோஷம் தான். நாள்தோறும் தேவனுடைய கிருபை அனுபவிக்கிற அந்த நாட்கள் தான். நாள்தோறும் தேவன் மரண பரியந்தம் தன்னை நடத்துகிறேன் என்று சொன்ன கர்த்தரோடு கூட அவனுடைய வாழ்க்கையில அவன் கடந்து செல்லுகிற ஒரு பாதை தான் அது. ரோமர் 8:23 யாராவது வாசிக்கலாம்? ரோமர் 8:23.
நம்முடைய சரீரத்தின் வாசி ஆ ஆ ஆ காத்திருக்கிறோம் போதுங்க. அதாவது ஒரு பக்கம் இந்த பாடி இஸ் troublesome. ஏன்னா இது கரைபட்டு போன பாவத்தின் சரீரம் நம்மை அறியாம இதை தூண்டி பல பாவங்களுக்கு வழி நடத்துகிறது. ஆகவே இதுல என்ன ஒரு பெரிய காரியம்னா, நம்முடைய சரீரங்களின் மீட்பாகிய அந்த நாளை எதிர்பார்க்கிறோம். sin can't molest you. பாவம் உன்னை கரைபடுத்த முடியாது. Every day you are walking with God. தேவனோடு நடக்கிற. You could see how God solves your problems. பிரச்சனை எப்படி தீர்க்கிறார். It's not an emotional one. உணர்ச்சி வசப்படுகிற சிலது இல்லை. அது It's a matter of life. ஜீவ வாழ்க்கையினுடைய காரியம். இரண்டாவதாக இந்த ரட்சிப்பு எப்போது வெளிப்படுத்தப்படும்? When will it be revealed? பேதுரு தான் சொல்றாருல, கடைசி நேரத்தில் வெளிப்படுத்தப்படும்படி ரட்சிப்பு. Even though it appears to be on the second coming of the Lord Jesus Christ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை மையமாக வைத்து சொல்லப்படுவதை காணப்பட்டாலும் இதுல என்ன அடங்கி இருக்கிறதுன்னா, உன்னுடைய வாழ்க்கையின் பயணத்துல ஒவ்வொரு நாளுமே உன்னுடைய ரட்சிப்பு நாளாக இருக்கும். ரட்சிப்பின் நாள். Every day is the day of salvation. Every day is a day of glory and power of God. ஒவ்வொரு நாளும் வல்லமையும் தேவனுடைய அந்த மகிமையை கொண்ட நாளாக இருக்கும். You may face problems, பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், but you will be victorious over all those things. அதன் மேல வெற்றி சிறந்து நிற்பாய். Because God is with you. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அதனால தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ ஏதோ நம்புகிறதில்லை. It's a reality of every person and a privilege of every converted person. அது உண்மையான உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனித வாழ்க்கையில அவன் அனுபவிக்கிற மெய்யான ஒன்று என்பதை தெரிந்து கொள். வெளிப்படுத்தப்படும் என்று சொல்கிறார்ல, இது எப்ப வெளிப்படுத்தப்படும்? எவ்ரி டே. இந்த வெளிப்படுத்தப்படும் என்ற வார்த்தை மறைக்கப்பட்டிருக்கிறது. It is hidden from you. உனக்கு இது மறைக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு தெரியல. ஆனா ஒரு நாள் நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கிற வேளையில உனக்கு வெளிப்படுத்தப்படும். அப்ப நீ வாழ்க்கையில் நடக்கிறது வேற. You don't walk by sight. பார்த்து நீ நடக்கல, விசுவாசத்தின் அடிப்படையில் நடக்கிற. நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். I know whom I believe. நான் விசுவாசிக்க எனக்கு தெரியும். இந்த சோதனையின் மத்தியிலும் இதை அவர் என்னை சோதித்த பின்பாக பொன்னாக நான் விளங்குவேன் என்று யாக்கோபை போல, யாக்கோபில் சொல்லப்பட்டதை போல சொல்லுகிற அறிக்கை. A declaration, I will be a well refined gold. வாழ்க்கையை நீ எந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புறியா? ஒருவேளை பல ஆண்டுகள் நீ ஆண்டுடைய வார்த்தையை கேட்கலாம். ஒருவேளை இந்த இடத்து ஆண்டுடைய வார்த்தையை பல ஆண்டுகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் வாழ்க்கையில இன்னும் இது நடைபெறவில்லை. It has not happened in your life. There are good things I appreciate. நல்ல காரியங்கள் இருக்கு, சந்தோஷம். ஆனா நீ you have not come to the point of reconciling with God. தேவனோடு ஒப்புரவான நிலைக்குள்ள நீ இன்னும் வரல. அநேக வேளைகளில் பெருமூச்சு விடுகிறோம். ஓ, எனக்கு இந்த காரியம். ஆனா as a hope that I will be in a place where there will be glory and all the things which I suffer will brought out to be glorious. ஒரு நாள் மகிமையின் ஸ்தலத்தில் இருப்பேன். என்னுடைய வாழ்க்கை படுகிற எல்லா காரியங்களும் மகிமையானதாய் மாற்றப்படும் என்ற காரியமானது. இப்பொழுது நான் துன்பப்படுகிறேன், ஆனா ஒரு நாள் நான் அவரோடு ஆளுவேன். Now I suffer but I will reign. நம்முடைய சுபாவத்தை மேற்கொண்டு வாழ்றதே ஒரு பெரிய ரெயின். It's a great victory. நான் இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நான் ஒரு வாலிபனாக என்னுடைய வாழ்க்கையில
பரிசுத்தமா வாழணும்னு என்ன இருந்தது? முடியல. எனக்கு எல்லாம் நினைவு இருக்கு. ஐயோ இப்படி இருக்கேன், ஒரு இதே சேலத்தை நான் கண்ணீர் விட்டுருக்கிறேன். பட் வேர் இஸ் த ஹோப்? நம்பிக்கை என்பது இல்லை. ஒருவேளை நான் இப்ப பேசுறது உனக்கு பைத்தியமா இருக்கா, தேவையற்றதா இருக்கா, இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறியா? உன் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படியெல்லாம் உன்னை போட்டு நெருக்கிட்டு இருக்காரு, அப்ப கூட உன்னால உணர முடியலையா? வாழ்க்கையின் தோல்விகள் உன்னை சிந்திக்க வைக்கலையா? உன்னுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிகள் உன்னை யோசிக்க முடியாது செய்யலையா? இன்னும் உனக்கு என்ன தேவை நான் கேட்கிறேன். What do you want? இன்னும் உனக்கு என்ன தேவை? உனக்கு இன்னும் தேவன் தாமே இன்னும் அதிகமாக உன்னை அவர் நேசிக்கிறவர்களை சிக்ஷிக்கிறார். இந்த காலையில நீ ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்க. God wants to speak to you. உன்னோடு பேசுற ஒரு தேவன் தான். ஒருவேளை உன்னுடைய சூழ்நிலை இந்த நாள் எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. What is the relationship between you and wife or husband? உன் கணவன் மனைவியோடு கூட இருக்கிற சூழ்நிலை என்ன தெரியாது. உன் வீடு எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. உன் வீட்டுல சமாதானம் இருக்கு எனக்கு தெரியாது. உன் வீட்டுல உண்மையான தேவனுடைய பிரசன்னம் இருக்கு எனக்கு தெரியாது. உண்மையாலுமே தேவன் தாமே உன்னுடைய சமாதத்தை இந்த இடத்துல பிரபாகித்து ஊற்றி விடுகிறாரே தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண முடியும் எனக்கு தெரியும். I know one thing, that God could see you all things for the glory of God. தேவனுடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் அழகாக செய்து முடிப்பார் என்பது எனக்கு தெரியும். ஆனா இப்போ வாழ்க்கை பற்றி எனக்கு தெரியாது. I don't know where you are. Whether you are an young man or a married man or unmarried man or ஒரு குழந்தை உள்ள யார் இருந்தாலும் சரி, I tell you this is God's word calling you not to deceive yourself. உன்னை நீ ஏமாத்தாத. Come to God. Come to God and say, Lord, I need your salvation. கொலோசியர் 3:4 சொல்லப்படுகிறது. கொலோசியர் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது Jesus my life, இயேசுவே ஜீவன். He is my life. He is my all. எனக்கு எல்லாம் அவர்தான். He is my redeemer. என்னை மீட்கிறவர். He is my sustainer. என்னை தாங்குகிறவர். He is my deliverer. என்னை விடுதலையாக எல்லாம் அவர்தான். அவரை மீட்பும் நீதியும். He is my redemption. உங்கள் ஜீவனாகிய கொலோசியர் 3 உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அப்பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். When Jesus is shown himself, you will be all there with all glory. அவர் மகிமையில் வெளிப்படும் பொழுது நீயும் மகிமையில் வெளிப்படுவாய். ஒண்ணே what is the chief end of man? மனுஷனுடைய முக்கியமான சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் என்ன? To enjoy God. ஆண்டவரை அனுபவிக்க முடியுமா? முடியும். Yes, certainly. உண்மையாலுமே தேவனை சந்தித்த ஒரு மனிதன், தேவனால் சந்திக்கப்பட்ட ஒரு மனிதன் அவரை வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் அனுபவிக்க முடியும். முடியுமாங்கிறது இல்ல, முடியும் என்பதுதான் வேதம் சொல்றது. அவர் வெளிப்படும் பொழுது நான் மகிமையிலே வெளிப்படுவேன் என்று சொல்லுகிறது. இதுதான் விசுவாசி எதிர்பார்த்திருக்கும் எல்லாம் வெளிப்படும் தருணம். அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர் மூலமாக விசுவாசிக்கிறார். மூன்றாவதாக என்னுடைய நேரம் குறுகியாச்சு. இந்த எதிர்கால ரட்சிப்பை யார் பெறுவார்கள்? Who will obtain this salvation which is promised in the future? வார்த்தையை பாருங்கள். தேவனுடைய வல்லமையினாலே பேதுரு எழுதுகிறார். யார் இதை பெறுவார்கள் என்று சொல்லும் பொழுது அவர் அழகாக எழுதுகிறதை பார்க்கிறோம். அது 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் இங்கு அவர் அவிதமாய் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். யார் என்று சொன்னால் தேவனுடைய வல்லமையினாலே விசுவாசத்தினால் காக்கப்படுவர்களாக இருக்கிறீர்கள். Oh, by the power of God you are being kept. kept இது ஒரு ராணுவ வார்த்தை சொல்லுதுனா, it's a military word. அப்படின்னா என்ன? with all diligence, எல்லா கருத்தோடு கவனத்தோடு உன்னை அவர் பாதுகாக்கிறார்.
நீ எங்கே போனாலும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையாலும் உன்னோடு கூட இருக்கிறார். எதுவுமே உன்னை அழிக்க முடியாது, எதுவுமே உன்னை மேற்கொள்ள முடியாது. That is the way by which he keeps his children. யூதாவுல ரொம்ப அழகா வசனம் 1:20, நீங்கள் இடராமல் நிற்கும்படி செய்ய வல்லவர். வல்லவர், the one who could really establish you, dear friend. அதாவது ஆண்டவர் நேரத்தில் என்ன சொல்றேன்னா, ஒரு கோட்டையை போல அவங்கள பிள்ளைகளை காப்பாவறான். ராஜாக்கள் நாட்டில் கோட்டையெல்லாம் கட்டுறாங்க இல்லைங்க, பல இடங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்க பாதுகாக்கப்படும் கோட்டை. ஆனா அதை விட ஆண்டவர் ஒன்ன பாதுகாக்கும்படியாக அவருடைய அரண் கோட்டையை வச்சிருக்கார், வேலி அடைத்திருக்கிறார். உன்னை ரட்சித்து அவர் கைவிட்டு விட மாட்டாரு. நம் பயணத்தில் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு சனத்திலும் அவரை பாதுகா. wherever you are, நீ எங்க இருந்தாலும் சரி, உனக்கு எத்தனை எதிரி இருந்தாலும் சரி, உன்னை வெறுக்கிற எத்தனை பேர் இருந்தாலும் God will be there for you to protect. உன்னை பாதுகாக்கும்படியாக தேவனே அந்த இடத்துல இருக்கிறார். இதெல்லாம் எப்படி கிடைக்கிறது? விசுவாசத்தினால்னு சொல்றாரு. இந்த பதத்துல இங்க சொல்லும் தேவனுடைய வல்லமையினால் விசுவாசத்தினால் காக்கப்படுகிறவர்களுக்கு இந்த காத்தல் தானாக நடைபெறுகிறது இல்ல, அது விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரை நம்பக்கூடிய அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறது மூலம் அவரை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். அதன் மூலமாக அவரை நான் நம்பி அவருடைய வல்லமையினால பாதுகாக்கப்படுகிறேன். விசுவாசம் என்பது அவருடைய பாதுகாப்பின் கால்வாய், சேனல். விசுவாசமே வல்லமை அல்ல, ஆனா தேவன் தான் வல்லமையுள்ளவர். அந்த வல்லமையுள்ள தேவன் என்ன விசுவாசத்தின் பாதுகாக்கிறார். உண்மையான விசுவாசிகளின் வாழ்க்கையில நம்பிக்கையின் பயணம், the travel, the journey of faith. ரொம்ப குறுகியதுனால நான்காவது நான் சொல்ல விரும்புகிறேன். இது இன்று நமக்கு ஏன் முக்கியமான? why it is so important for me? இன்னைக்கு எனக்கு அது தேவையா? ஆமாங்க, I need it Lord, I badly am in need of this. இது எனக்கு தேவை ஆண்டவரே, எனக்கு தேவை ஆண்டவரே. ஏன்னா இந்த நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையில துன்பத்தில் உனக்கு பலன் தருங்க. It will give you strength when you pass through trials. பேதுரு துன்பப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ஆகவே அவர் சொல்லும் பொழுது இது எல்லாம் சுற்றும் சிதைந்து கொண்டிருக்கிறது, ஆனா இதன் மத்தியில் எப்படி மகிழ்ச்சியை வாழ முடியும்? ஏன்னா இந்த வரப்போகிற ஒன்று சிறந்தது, உறுதியானது. ரோமர் 8:18 நம்மில் வெளிப்படுத்தப்படவிருக்கிற மகிமைக்கு முன்பாக இக்காலத்தில் உள்ள துக்கங்கள் எனப்படுவதற்கும் உரியவைகள் என்று என்ன நான் எண்ணுகிறேன். நம்மில் வெளிப்படுத்தப்படவிருக்கிற மகிமைக்கு முன்பாக இக்காலத்தில் உள்ள துக்கங்கள் எண்ணப்படுவதற்கும் உரியவைகளும் அல்ல என்று நான் ஒரு காலத்தில் நான் ஒரு அசைங் மேன், ஒரு வாலிபன், நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஐ காட் அ புக், ஒரு புத்தகம் 2 கொரிந்தியர் 4 வருது. காண்கிறவள, we are not looking at the things which are seen but the things which are not seen. காண்கிறவள, காணாதல் மேல் நோக்கமாக இருக்கிற நமக்கு, looking at the things which are not seen. அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசா நம்முடைய உபத்திரவம் நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. உடைய உபத்திரவத்தில் உட்கார்ந்து நீ அழுதுட்டு இருக்கியா? How can you be a child of God? அவருடைய பிள்ளையா இருந்தா எப்படி நீ அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? Whatever may be a problem, go to God. தேவனிடத்துல போய், ஆண்டவரே, ஐயோ இந்த வசனத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை ஆண்டவரே, நான் எங்க போயிட்டு இருக்கேன் எனக்கு புரியல ஆண்டவரே, நான் எங்க இருக்கிறேன்னு எனக்கு புரியல, ஏன் நான் இப்படி எல்லாம் சோர்ந்து போறேன், ஏன் தளர்ந்து போறேன், எனக்கு புரியல ஆண்டவரே, புரியல ஆண்டவரே. இடத்துல போய் நீ சொல்ல. ஏன்னா இந்த நம்பிக்கை முதலாவது காரியம்
துன்பத்தில் உனக்கு பலத்தை கொடுக்கும். இரண்டாவது, இந்த நம்பிக்கை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உன்னை அழைக்கிறது. A call to live a life of holiness. நீ பாவத்துக்கு அடிமையாக வாழும்படியான காரியத்தையும் பாவத்தில் இன்பம் காணக்கூடிய காரியம் எல்லாம் உனக்கு ஒரு தேவையற்ற காரியமாய் போய்விடுங்க. You will say, I look to God for holiness. பரிசுத்தத்தை நோக்கி ஓடுவேன். எங்க பார்த்தாலும் டிவி, மொபைல் போன்ல பரிசுத்தம் இல்லை. ஓ அருமையாளே, இந்த ரட்சிப்புடைய வாழ்க்கையில மேலாக நடத்தக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இட்ஸ் a call. அதுதான் பேதுரு சொல்றாரு 13:16 சொல்றாரு இதே அதிகாரத்துல, ஆகையால் உங்கள் மனதின் அரை கச்சை கட்டிக்கொண்டு நான் பரிசுத்தமாயிருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள், முடிவை அறிந்து கொள்வது இப்பொழுது நன்றாக வாழ உதவி செய்கிறது. When I know the end, it helps me that என்னுடைய துக்கம் துயரம் எப்பவுமே இருக்க போறதில்லை. ஒரு நாள் அது கடந்து போய்விடும், அது சீக்கிரத்தில் மறைந்து போகிற ஒன்று. But there is a greater thing waiting for me. எனக்காக தேவன் வைத்திருக்கிற மேலான ஒரு காரியத்தின் திசையில நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே முதலாவது துன்பத்தில் அதை கடந்து போக உனக்கு பலன் தருகிறது. இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த உலகத்தினால் கரைபட மாட்டேன். நான் எப்பவும் சொல்றது உண்டு, நான் பாவத்தோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, நான் பரிசுத்தத்தை நோக்கி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன். I seek after holiness. This sin is not the one which I need. மூன்றாவது, இந்த நம்பிக்கை என்னுடைய ஆத்மாவின் நங்கூரமாக இருக்கிறது. This is my anchor of my soul. உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு, என்னுடைய ஆத்மா உயிரோடு எழுந்துருச்சு. இதுதான் என்னுடைய ஆத்மாவின் நங்கூரமாக இருக்கிறது. ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. ஐ எம் ஆங்கர். பெரிய கப்பலா இருக்கும், அங்க கொண்டு போய் கரையில நிறுத்தும் பொழுது ஒரு சின்ன நங்கூரத்தை போட்டு நிறுத்திடுவாங்க, கப்பல் அசையாது. சின்ன நங்கூரம் இல்லைன்னா கப்பல் அடிக்கப்பட்டு போயிடும். அருமையான சோர்ணேஸ்வரியே, உடைய வாழ்க்கையில தேவனுடைய நங்கூரம் இருக்கா? Do you have the anchor of God when you pass through trials? ஒருவருடைய பிள்ளைகள் மற்ற காரியங்களுடைய குறித்த நீ நம்பிக்கையற்று இருக்கும் பொழுது, do you have the anchor of your soul? உடைய ஆத்மாவினுடைய அந்த நங்கூரம் இருக்கிறதா? I have to close it. நிறைய நான் சொல்ல வேண்டியிருக்கா நண்பர்களே. இதுலதான் இந்த ரட்சிப்பை குறித்து வெளிப்படுத்த போகிறது. இது தெளிவில்லாத நம்பிக்கையில உறுதியான மகிமையான நம்பிக்கை. இதை நான் சம்பாதிக்கிறதுல, தேவன் எனக்காக இலவசமாய் வைத்து காத்து கொண்டிருக்கிற நம்பிக்கை எனக்கு. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கு நிச்சயமாக இது கொடுக்கப்படும் என்ற உறுதியான நம்பிக்கை இது. நீ யாரா இருந்தாலும் சரி, உயர்வில தாழ்வில படித்தபடி, whosoever you may be, come to God with hope. வேதம் சொல்லுது எபிரேயர்ல, நம்முடைய பாவங்களை சுமந்து ஒரே தரம் பலியாக்கப்பட்டார், ரட்சிப்புக்காக இரண்டாம் தரம் தோன்றுவார். வெளிப்படுத்தப்பட்டுள்ள ரட்சிப்புக்காக வாழ்ந்து கொண்டும் கண்ணமாக்க இருந்து கொண்டும் காத்திருந்து கொண்டும் இருப்போம். உடைய வாழ்க்கை அதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒன்றுமே இல்லை. என்ன, இதெல்லாம் எனக்கு மகிமையாய் மாற்றப்படும். அது மாத்திரமல்ல, ஈவன் இன் த கிரேட்டஸ்ட் சஃபரிங், அதிகமான பாடின் மத்தியில அதிகமான தேவனுடைய கிருபையும் பலம் உனக்கு கொடுக்கப்படும். கல்வாரி என் வாழ்க்கையில சாத்தானை தோற்கடிச்சிருச்சு. இன்னும் அவனுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். இந்த காலையில என்ன சொல்ற, உன் காலையில் என்ன சொல்றேன்னு கேட்கிறேன். ஏங்கிட்ட ஆண்டோட்ட என்ன பதில் சொல்ற? உடைய வாழ்க்கையை நிர்பந்தமாக கழிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டியா? வாழ்க்கையில உண்மையான சமாதானம் இல்லை என்றது உனக்கு தெரியும். You may talk so many things, but all are not true. அநேக காரியங்களை பேசுற, ஆனா எல்லாம் உண்மை அல்ல. உன்னுடைய உண்மையான கலர் சோதனை மேல தெரிஞ்சிருது. ஆனா மெய்யான தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் நங்கூரமிட்ட நிலையில விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கிறது மாத்திரமல்ல, இதை நான் சம்பாதித்ததல்ல, எனக்காக இலவசமாய் வைத்திருக்கிற தேவனை நான் சார்ந்து கொள்வதன் எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வெகுமதி, has given it freely, it will never be taken away. என்னது எடுத்துப்பட முடியாது. வாழ்க்கையை ஒப்புக்கொடு, ஜெபிப்போம். யோசிச்சு பாரு, வாழ்க்கைய யோசிச்சு பாரு, உடைய வாழ்க்கை. ஜெபிப்போம், ஜெபிப்போம். சிந்தித்து பாருங்க, யோசித்து பாருங்க, வாழ்க்கை எப்படி இருக்கு?
உண்மையாலுமே நீ தேவனுடைய சாட்சியா நீ வாழ்றையா? உன்னை பார்க்கும் பொழுது சபையில நான் இந்த சகோதரனை போல இருக்கணும், இந்த சகோதரி போல இருக்கணும்னு யாராவது ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சாட்சி மட்டும் இருக்கா? சின்ன சாட்சி, a small witness, I should live like this brother and that sister. இல்லனா சபையிலுடைய பங்களிப்பு என்ன? What is the portion? நீ எவ்வளவு காலம் இப்படியே போக நினைக்கிற? எவ்வளவு காலம் உன்னுடைய ஞானம் உனக்கு உதவி செய்ய நினைக்கிற? எவ்வளவு காலம் உன்னுடைய சொந்த திட்டம் உன்னை கொண்டு செல்ல நினைக்கிற? ஏற்கனவே நீ சந்தித்த தோல்விகள் போதாதான்னு கேட்கிற? ஏற்கனவே வாழ்க்கையில நீ வருத்தப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில ஏன் எனக்கு என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற, அது உனக்கு போதாதான்னு கேட்கிறேன். தேவனிடத்துல வா. இந்த காலையில நான் பேசல, கர்த்தர் தான் உன்னோட பேசினாரு. இட்ஸ் காட். தேவ மனிதர்களை கொண்டு தேவன் பேசுகிறது தான் இன்றைக்கும் செய்கிற காரியம். இந்த காலையில தேவனிடத்துல ஒப்புக்கொடு. ஆண்டவரே என்னை மன்னியும், நான் அதை விரும்புகிறேன், எனக்கு ஒருமே தெரியல ஆண்டவரே, ஒரு இந்த பிரசங்கமே எனக்கு புரியல ஆண்டவரே. சொல்லு, தப்பில்லை. உன்னுடைய உண்மையான நிலையை சொல்லு, தப்பே இல்லை, எந்த விதத்திலும் தப்பில்லை. ஏன்னா உன் வார்த்தைகளை விட உன் உள்ளத்தை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் தான் இயேசு. உன் உள்ளத்துல அவர் சமாதானத்தையும் விடுதலையும் கொடுக்கிறதா அவருடைய ஒரு his only mission is to make you happy in the Lord. ஆண்டவரே இந்த காலையில நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். எவ்வளவு காலம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அவருடைய பலத்துக்கு ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்கன்னு சொல்றீங்க. ஆனா உம்ம கையில அடங்க விரும்பல. மன்னியும் ஆண்டவரே. சவுலே உன்னையே காயப்படுத்திட்டு இருக்க, முள்ளில் உதைச்சிட்டு இருக்கப்பயா? உன் வாழ்க்கையை நீ அழிக்கிற, உன்னுடைய குடும்பத்தை நீ அழித்துக் கொண்டிருக்க, உனக்கு தெரியலையா? மோசே முள் புதர் எரிந்து கொண்டிருக்கிறது. வா, உன்னை எகிப்துக்கு அனுப்ப போகிறேன். யாக்கோபுடைய வாழ்க்கையில பல வருடங்கள் ஆண்டவருடைய ஒப்புக்கூடாமே வாழ்ந்தான். ஆனா ஆண்டவரே நான் ஒரு எத்தன் ஆண்டவரே, எவ்வளோ காரியங்கள் எல்லாம் எத்தனாக என் சகோதரனை ஏமாத்தின, என் மாமா ஏமாத்தின, எல்லாத்தையும் ஏமாத்தின. ஆனா உண்மை நான் ஏமாற்ற முடியாது ஆண்டவரே. உண்மை நான் எப்படி ஏமாற்றி வாழ முடியும்? மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய குமாரனாக இயேசுவினால் என் பாவங்களை மன்னித்தனை ஒரு புதிய வாழ்க்கையை தாரும். இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த வாழ்க்கை எனக்கு போராட முடியல ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரதிய மக்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன நீர் ஒரு நாளும் போய் சொன்னதில்ல. உம்முடைய எத்தனையோ மக்களை நீர் ரட்சித்து மாற்றி இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கையில மெய்யான சமாதானத்தின் வழியை காட்டுகிறேன். இது மூட நம்பிக்கையின் பயணம் அல்ல, இது ஒரு நம்பிக்கையின் பயணம். ஆவியானவரே நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வரல இந்த காலையில யாரோடு கூட நீ பேசுகிற எனக்கு தெரியாது. ஆனா அவர்கள் இன்னொரு விசை உம்மை விட்டு விலகி போக முடியாத ஒரு காரியத்தை அவங்க செய்யும்படியாக அவர்களுக்குள்ளாக தைரியத்தை ஆண்டவரே கொடுப்பார்களான. பிசாசு தான் கொடுப்பாங்க, பிசாசு தான் சொல்லுவாங்க பத்தியில நீ எப்படியும் ஓட்டிடலாம், கவலைப்படாத, எப்படியும் ஓட்டிடலாம், நீ எப்படியும் ஓட்டிடலாம். போதும் ஆண்டவரே. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக எவ்வளோ சொல்லி ஆதாம் ஏவாளை அவன் சொன்ன அவன் கண்கள் திறக்கப்படும், தேவர்களை போல் ஆவீர்கள், இந்த கனியை புசித்தா நீங்க அப்படி ஆவீங்க இப்படி ஆவீங்க. எனக்கு பிசாசு அப்படிதான் சொல்றான், நீ இப்படி பண்ணனா அப்படி ஆயிருவே இப்படி ஆயிருவோம், நீ பெரிய ஆளாவே, சரி இந்த மாதிரி செய்வையா, சாதிச்சிருவ. ஆண்டவரே ஆதாம் ஏவாள் வீழ்ந்ததுனால இன்னைக்கு மனித சமுதாயமே பரிதபிக்கிறது. அவனுடைய பொய்யை நம்பினது போதும். இந்த வேதத்தை நம்புகிற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.